லெட் அஸ் see that அறிவின் வகைகள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அறிவின் வடிவங்களில் பாடப்பொருள் அறிவு, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு, பயனீட்டு சொற்தொகுதி, குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளின் அறிவு, குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான வழிமுறைகள் பற்றிய அறிவு, பழக்க வழக்கங்கள் பற்றிய அறிவு, செயல்களின் போக்கு மாற்றங்கள், இடையறா வரிசை முறை பற்றிய அறிவு, பாகுபடுத்தல் பற்றிய அறிவு, அப்புறம் விதிமுறைகள் பற்றிய அறிவு, முறைகள் பற்றிய அறிவு, பொதுவான மற்றும் கருத்தியல், இந்த மாதிரியான அறிவெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. அறிவினுடைய வடிவங்கள், அறிவினுடைய வகைகள்லாம் நம்ம செய்யக்கூடிய விதம், அதாவது இடம், மொழி, அதற்கு தகுந்தாப்பில் தர்க்க ரீதியாக சிந்திக்கிறது, செய்து பார்த்தல், இது எல்லாமே ஒரு வகையான வகைகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் அறிவினுடைய வகைகள் சொல்கிறாங்க. இது கார்ட்னர் 7 வகையான அறிவு சொல்லியிருப்பார். மொழி வகையிலான அறிவு, தர்க்க ரீதியிலான அறிவு, பார்த்தல் மற்றும் இடம் பார்த்தல் அறிவு, இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். உடல் இயக்கத்திற்கான அறிவு, இசை அறிவு, தன்னை பற்றிய அறிவு, இயற்கையிலான அறிவு, புறநிலை பற்றிய அறிவு. இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது அறிவு கட்டமைப்பு கோட்பாட்டின் நடைமுறை மற்றும் கட்டமைப்பு நடைமுறை. த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம். அறிவு கட்டமைப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு கற்றல் அறிவை பெறுதல் குறித்த கற்றல் கோட்பாடு ஆகும். இப்போ நம்ம எதுக்காக அந்த கல்வியை கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கற்றல் கோட்பாடு. இது கற்றலின் நேரடியான பயன்பாடாகும். அது அப்ளிகேஷன் ஓரியன்டாக சொல்கிறது. இதில் தாங்கள் பெறும் அனுபவத்திலேருந்து அறிவை கட்டமைத்து கொள்ளலாம். இது அறிதிறன் கட்டமைப்பு கோட்பாடு, கற்றல் கோட்பாடு, கற்பித்தல் முறைகள் பல சீர்திருத்தங்களை கொண்டுள்ளது. இப்போ அறிவினை கட்டமைத்தல் அப்படி உருவாக்கி கட்டமைத்தலுக்கு ஒரு கொள்கை வேணும், ஒரு கோட்பாடு வேணும், ஒரு தத்துவம் வேணும். மனவியல், உயிரியல் கட்டுப்பாடு மற்றும் தகவல் தொடர்பு பற்றிய அறிவியல், சைபர்நெட்டிக்ஸ் ஆகியவை தனது வேர்களாக கொண்டு வளர்ந்துள்ளது. அது கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறோம்னா இந்த விஷயம்லாம் தேவை. ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு செங்கல், ஜல்லி இது மாதிரி தேவை. அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை அறிவினை கட்டமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கொள்கைங்கிறது ஃபஸ்ட்டு தேவை. அப்புறம் அதனுடைய தத்துவம், அறிவுசார், மனவியல், உயிரியல் கட்டுப்பாடு மற்றும் தகவல் தொடர்பு பற்றிய அறிவியல், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்னா கொள்கை, தத்துவம், அறிவுசார், மனவியல், உயிரியல் கட்டுப்பாடு மற்றும் தகவல் தொடர்புடையது. அறிவினை உருவாக்கி கட்டமைத்து கற்போரின் இயல்புகள் மற்றும் ஆசிரியரின் பங்கு. த நேச்சர் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டிவிசம், லேர்னர்ஸ் அண்ட் த ரோல் ஆஃப் த டீச்சர்ஸு. இப்போ மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக கற்போருடைய இயல்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தாங்களே ஒரு செல்ஃப் கொஸ்டின் கேட்டுட்டு எழுப்பும் தன்மை பெற்றுள்ளனர். கற்றலில் பலவித வினாக்கள், ஆய்வுகளை தர முயற்சிப்பதால் அவர்கள் நுண்ணறிவு உடையவராக இருப்பார்கள். அதாவது ஒரு அறிஞர் என்ன சொல்கிறான்னா, ஃபாரினில் உள்ளவங்க எல்லாம் ஒரு குழந்தை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் கேள்வியில் கேட்கக்கூடாது, எப்படின்னு மாணவர் மையமாக இருக்கணும். அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா அறிவெல்லாம் வளராது. அப்போ ஒரு குழந்தை நம்மள்கிட்ட எவ்வளோ அளவுக்கு கேள்வி கேட்குதோ அந்த அளவுக்கு நம்ம பதில் சொல்கிற அளவுக்கு திறன் இருந்தால் தான். அதே மாதிரி தான் மாணவர்கள் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்களோ அந்தளவுக்கு ஆசிரியர்களும் அதை கேட்டு என்ன பண்ணணும்னா வினாக்கள் எழுப்புறவங்களுக்கு விடையை சொல்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அறிவு கோட்பாடு வளரும். அதாவது மாணவர்கள் தங்களை சுயமாகவே கொஷின் எழுப்பணும். அந்த நுண்ணறிவு உடையவராக இருக்கிறவங்களால் மட்டும்தான் ஆய்வுகளை தர முயற்சிக்குப்பாங்க. அப்புறம் உண்மைகளை, அறிவினாலே உண்மைன்னு சொல்லிட்டேன், உண்மையான கருத்துக்களை பல்வேறு விஷயங்களையும் வடிவங்களையும் பார்க்குறோம். அந்த வடிவல், அறிவின் வடிவங்கள் சொன்னோம் இல்லையா, ஒரு பாடத்திலேயே ஒரு பார்க்கலாம், பகுத்தறிவில் பார்க்கலாம், பயனீட்டு சொற்களில் பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட தொடர்பான நிகழ்ச்சியிலேருந்து பார்க்கலாம், அவங்களுடைய பழக்க வழக்கங்களுடைய பார்க்கலாம், அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த செயல்களுடைய போக்குலேருந்து பார்க்கலாம், அடுத்து பாகுபடுத்தி வகைப்படுத்தி பார்க்கலாம், விதிமுறைகளை பற்றி பார்க்கலாம், முறைகள் பற்றிய அறிவு, பொதுவாக கருத்தியல் பற்றிய பொருள்கள் எப்படி இருக்குது, அடிப்படை கோட்பாடு என்ன, தத்துவங்கள், இந்த மாதிரியான வடிவங்களையும் அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா அதை வெளிப்படுத்துவார். பல்வேறு விஷயங்கள் பல வடிவங்கள் மாணவர்கள் வெளிப்படுத்துவார். இல்லைனா ஆக்கப்பூர்வமான கற்போர்கள் வெளிப்படுத்துவார்கள். மாணாக்கர்கள் தான் பெற்ற அனுபவங்களை மன ரீதியாக பகுத்தாய்வும் இயல்பை பெறுவர். இந்த விஷயம் இதுதானா, இதுக்கு தான் நம்ம அப்படி பண்ணோமா அப்படின்னு ஒரு பகுத்து ஆராயக்கூடிய அறிவியல் முறை தான் அந்த அறிவினுடைய கட்டமைப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு
தகவல்கள் பொருளுணர்ந்து அறிவினை உருவாக்குதல். ஒரு தகவல் கொடுத்துட்டோம் அப்படி சொன்னோம்னா அது உண்மையான விஷயமா போய்டும். யூடியூப்பில் பார்க்குற எல்லா விஷயம் உண்மை கிடையாது. இப்போ இதுக்கான மூலப்பொருளை எடுத்து அதுலேருந்து கொண்டுட்டு வரணும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு சொல்ல போகிறோம் அப்படின்னா இதோட பேசிக் ஆத்தர் யாரோ இருந்திருப்பாங்க, அவங்கள்ட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் சொல்லிட்டாங்க, மவுஸில் கிளிக் பண்ணுற எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே அறிவு கிடையாது. அந்த அறிவு உண்மையான தகவலாக இருந்தால் மட்டும்தான் அது அறிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொருத்தமான உத்திகளை பயன்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறன் பெறுவர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் பாஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு எத்திக்ஸு அப்படின்னு அவன் வச்சுருக்கான்னா அந்த இடத்துல அதுக்கான முயற்சிகளை தான் மேற்கொள்ளணுமே தவிர அதுக்கான நெகட்டிவ் ஆஃப் த ஆஸ்பெக்டை தேடக்கூடாது. அது மாதிரி தேடாத ஈவெண்ட்டாக இல்லை அதுக்கு தகுந்தாப்பில் ஆல்டர்னேட்டிவாக என்ன ஒரு கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. அது வாழ்வியல் சிந்தனைகளில் என்னென்ன உத்திகளை பயன்படுத்தணும். ஒரே விஷயத்தங்க நம்ம போனாலும் அந்த விஷயங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மாணவர்களோட வேலையாக இருக்கணும். அதாவது இதை அறிவு கட்டமைக்கிற விஷயங்களை ப்ரூனர் கூட சொல்லியிருப்பார். அடுத்து நம்ம வருவோம். கற்றலுடைய சிந்தனையை ஆழ்ந்து உணர்ந்து தக்க முறையில் வெளிப்படுத்த திறனும் பெறுவர். இப்போ மாணவர்கள் தாமே கருதுகோளை உருவாக்கி, ஏன்னா ஹைபாத்தசிஸ் உருவாக்கினதுக்கு அப்புறம் தான் பொருத்தமான தரவுகளை சேகரித்து உண்மையை சோதிக்கின்றனர், சுயமாக சிந்தித்து அறிவு பெறுகின்றனர். இதெல்லாம் கற்றக்கூடியவங்களுடைய இயல்புகளாக இருக்கும். அப்போ வகுப்பறை இயல்பை நம்ம எப்படி கொண்டுட்டு வரலாம்? விரிவான முழுமையான கருத்துக்கள் கலைத்திட்டத்தில் இடம்பெற வலியுறுத்தப்படுகிறது. மாணவர்களுடைய வினவுதல் திறனை அதிகரிக்க முயற்சிக்கிறது. வினவுதல்னால் அவங்க கேட்டுகிட்டே இருக்கணும் கொஷின்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, அவனோட நீடு ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவனோட தேவைகள், அவங்களுடைய க்ரோத்து, அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் எல்லாமே அமையும். அப்புறம் அறிவு கற்றலின் இடைவினை உண்டாக்கி மாணவர்கள் ஏற்கனவே பெற்ற அறிவுகளை இணைத்து கட்டமைக்க செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ்ட்ரியில் யாராவது வேலுநாச்சியாரை பற்றி படித்தோம்னா வேலுநாச்சியார் வேறு எங்கே தமிழ் புக்கில் கூட இருக்கலாம். ஆனால் அது மேஜராக இருக்கிறது ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. அப்போ அவருக்கு ரிலேட்டட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அது யார் அவங்கள முன்மாதிரியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பலவிதமான இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணலாம், இணைத்து கட்டமைக்க செய்யலாம். இது அறிவுங்கிறது இயங்கு தன்மை கொண்டது, அனுபவங்களால் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஸோ படிச்சிட்டோம், நம்ம படித்தோன்னே நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா ஒரு பல்வகையான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு இயங்கும் தன்மையிலே இருக்கும். மாணவர்கள் குழுக்களாக செயல்பட ஊக்குவிக்கிறது. அப்புறம் மாணவர்கள் கற்றல் பலவித விளக்காய்வுகளை தர அனுமதிக்கிறது. என்னென்ன மாதிரியான விளக்கங்களை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் சொல்லலாம். அடுத்து ஆசிரியருடைய பங்கு என்னவாக இருக்குன்னா, இவங்க கட்டமைக்கிறத புரிஞ்சுக்கணும். ஆசிரியர் தன்னைத்தானே வினவுவதன் மூலம் அவங்களுடைய அறிதிறன் என்னவா இருக்குது, இதனால் மாணவர்களுடைய கற்றல் பொருளுணர்ந்து கற்றல் தொடங்குகிறார்களா, திட்டமிட்டபடி வகுப்பறை சூழல்களை மாணவர்கள் எப்படி கற்க வேண்டும். ஆசிரியர்கள் பங்கு யாதனில் கற்றலை ரிஃப்ளெக்ஷன் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணணும், அவ்வளோதான். தொடர்ந்து அதை ரிஃப்ளெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது மாணவர்கள் புதிய கருத்துக்களை இணைத்து பார்க்கும் சக்திகளை பெறுவார்கள். ஆசிரியர்கள் இணைந்து கற்றலினுடைய உருவாக்கி மாணவர்களுடைய கற்றலினை பிரதிபலிக்க செய்யணும். அப்போ தான் அறிவை நம்ம கட்டமைக்க முடியும். ஆசிரியர் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அந்த முறையை கண்டறியும் முறையும் விசாரணை அணுகுமுறையும் பலவிதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதும் முயற்சிக்க வேண்டும். ஆசிரியர் உதவியால் கற்றல் செயல்படா நிலையிலிருந்து துடிப்பான செயல்முறைக்கு மாற்றமடையும். இந்த கோட்பாடு தான் மாணவர்கள் யாவரும் காலி பாத்திரங்கள் அல்ல. அவர் காலியான எம்டி வெசல்ஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு அறிவு இருக்குது. அந்த அறிவு அறிவிற்கு அடித்தளமாக அமையக்கூடிய அந்த அறிவை நம்மளுடைய ஆசிரியருடைய அணுகுமுறைகள் மாணவர்களை பற்றி ஆழமாக தெரிந்து கொண்ட பின்னரே வகுப்பறை கற்பித்தல் இணைக்கப்படுகிறது. இதன் மூலம்தான் அறிவு நம்ம வகுப்பறை செயல்பாட்டுகளுக்கு கொண்டு வர முடியும். இது அறிவு அப்படிங்கிற விஷயத்தை காட்னர் 1983ஆம் ஆண்டு 7 வகையான அறிவினை விவரித்தார். அந்த அறிவில் தான் மொழி அறிவியல், தர்க்க ரீதியான அறிவியல், பார்த்தல் மற்றும் இடம் பற்றிய அறிவியல், உடல் இயக்கத்திலிருந்து அறிவு, இசை அறிவு, தனி மனித உணர்வுக்கிடையேயான அறிவு, தன்னை பற்றிய அறிவு, இயற்கை அறிவு. இந்த அறிவை எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்ருக்கோம். அறிவை கட்டமைக்கிறதுக்கு தானே கண்டறியும் முறையும் வேணும். தானே கண்டறியும் முறை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, தனக்கு ஒரு விஷயத்தை என்னென்ன தெரியுது, அதனுடைய பரிசோதனை என்ன, குழந்தை மைய கற்றலையும் ஊக்குவிக்கணும். அப்போ குழந்தைகளை மாணவர்கள் மையமாக கொண்டு தான் அந்த கருத்துக்களை நம்ம ஊக்குவிக்க முடியும். குழந்தை மைய கற்றல் இருக்கும் பொழுது தான் ஆசிரியர் தன்னுடைய தொடக்கநிலை மாணவர்களுக்கு ஒரு செயல்வழி கற்பித்தல் முறைகளை கற்பிக்கிறாரு. ஆனால் இடைநிலை மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பொருட்களை வச்சு சொல்லி கொடுப்பாங்க.
உயர்நிலை மாணவர்களுக்கு தானே கண்டறியும் முறையை சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி மையமாக இருக்கிறது தான் இந்த கொலாபரேட்டிவ் ஆஃப் தி லேர்னிங் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். ஆசிரியர் பங்கு பொறுத்த வரைக்கும் மோட்டிவேட் பண்ணணும், தொடர்பு படுத்தி புதிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ஒரு வகையான கற்றல், குழந்தை மைய கற்றல், அதாவது அறிவை உண்டாக்கி கட்டமைப்பிற்கான கற்றல், அதாவது கொலாபரேஷன் அமாங் தி லேர்னர்ஸ் அண்ட் பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் டு தி கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அறிவை உண்டாக்கி கட்டமைப்பிற்கான கற்றல், அறிவை உண்டாக்கி கட்டமைப்பிற்கான கற்றலில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா குழந்தை மைய கற்றல்னு ஒன்று இருக்குது, அனுபவங்கள் அடிப்படையிலான கற்றல். அனுபவங்கள் அப்படின்றது ஆல்ரெடி வி நோ ஃப்ரம் தட் நம்மளை எக்ஸ்பீரியன்ஸினுடைய அடிப்படையில் கற்றுக் கொடுப்பது அல்லது கற்றுக்கொள்வது. குழந்தைகள் தமது அனுபவங்களை அலசி பார்த்து மதிப்பீட்டு அறிவு கட்டமைப்பை உருவாக்கிறார்கள். கற்பித்தல் என்பது ஒரு மூளையில் திணிக்கிறது கிடையாது. அப்சர்வேஷன் பண்ணணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, அந்த பொருட்களை எப்படி கையாளலாம், எப்படி அதை கூர்ந்து கவனிக்கலாம், அந்த கூர்ந்து கவனித்த விஷயத்தை அதனுடைய செயல்பாடுகளை அனுபவங்களை புரிஞ்சுக்கணும். சுருக்கமாக சொன்னோன்னா மாணவர்களுடைய அந்த கற்றல் திறனை அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் விசாரணை அணுகுமுறையெல்லாம் இருக்குது. ஆசிரியருடைய பங்கு என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஆசிரியருடைய பங்கு தான் புதிய தகவல்களை கூறி ஆசிரியர் மூளையில் திணிக்காமல் அந்த கருத்துக்களை அவங்க அலசி பார்த்து அறிவு தொகுப்பாக பார்க்கணும். மாணவர்கள் கற்கும் முறைகளை உரிய முறையில் மாற்றியமைத்து அறிவு தொகுப்பில் சேர்த்து கட்டமைக்க குறியீடு கொண்டு தொகுத்தல் ஆகியவை ஈஸியாக அவங்களுடைய அறிவை வளர்க்கலாம். அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிறது கற்பித்தல் முறைகள் மூலம் கற்றல் செயல்பாடுகள் உருவாக்க வேண்டும். அறிவை எப்படி பெறணும், இந்த மாதிரி விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். அறிவை புதிய தகவல்களை விரிவாக்கி கற்றலை மேம்படுத்த ஊக்கிகள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் அவங்க சொல்கிற கருத்துக்களை ஊக்குவிக்கணும், மோட்டிவேட் பண்ணுறது இல்லாமல் ஒரு புதிய கருத்துக்களை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏற்கனவே சொல்ல கருத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அறிதிறன் வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க.